எங்கள் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் ஃபஸ்ட் டைம் முதலமைச்சராக வந்திருக்காரு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, அவர் மெஜிஷியனா. அவர் வந்த உடனே ஜீபும்பா தமிழ்நாட்டில் அப்படியே பரிபூர்ண சட்டம் ஒழுங்கு பேணப்படட்டும். அடுத்து ஈவன் மின்வெட்டாக இருக்கட்டும், இப்படி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கையை தூக்கி மந்திரம் பண்ண முடியாது. வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. வந்திருக்க மந்திரிகளில் எல்லாருமே ஒருத்தர் 2 பேரை தவிர அவ்வளோ பேரும் புதியவர்கள். அவங்க எம்எல்ஏ கூட இருந்ததில்லை பல பேர். ஸோ அவங்களுடைய இலாக்காவை அண்ணா சொன்ன மாதிரி தான், கல்யாணம் பண்ணி போன மருமகளுக்கு கூட வீட்டில் போனோடனே அஞ்சாரப்பட்டி எங்கே இருக்குது, அதில் சீரகம் எங்கே இருக்குது, சோம்பு எங்கே இருக்குது, மிளகாய் எங்கே இருக்குதுன்னு கையை விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும். மாமியார் வந்த உடனே நீ என்ன சரியாக பண்ணலையே, கிச்சனை சரியாக வச்சுக்கலையே திட்டக்கூடாதுன்னு பாரு. இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சட்டம் ஒழுங்கு பேணப்படணும், மின்வெட்டு இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறை எல்லாம் களையப்பட வேண்டும். குற்றவாளிகள் கடுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் யாரும் இல்லைங்கிறா, யாரும். பட் அதனாலே ஒரு மாதம்தான் ஆச்சு, ஒரு மாதத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உடனே ஆட்சி விட்டு போ, அதனாலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறது. இது அதுக்காக நான் எதிர்கட்சிகள் ஒரு நிமிஷம், அதுக்காக நான் எதிர்கட்சியும் குறை சொல்லலை. எதிர்கட்சிகளுக்கு அதான வேலை.